ஹாய் குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க தாரா அம்மா ஒரு சூப்பர் டூப்பர் கதையோட உங்கள மீட் பண்றேன். இந்த கதையின் முடிவில இந்த கதை எதுக்காக சொன்னேன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். முன்னொரு காலத்துல ஒரு பெரிய கிங் இருந்தாங்க. ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவின் பேர் வர்மனா. அந்த வர்மன் என்ன பண்ணான்னா, காட்டுக்குள்ள டிராவல் பண்ணணும். காட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒரு குதிரை மேல உட்காந்துட்டு ரொம்ப தூரம் சவாரி செஞ்சானாம். ரொம்ப தூரம் சவாரி செய்ய செய்ய நெறைய வெயில் வந்துதாம். தனி தாகமா இருந்ததாம். டயர்டா இருந்தானாம். ஐயோ! நம்மளுக்கு இப்படி சோர்வா இருக்கே! நம்ம எங்கேயாவது கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பயணத்த தொடரலாம். அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, ஒரு கல்லு ஒண்ணு பார்த்தானாம். நல்ல பெரிய கல்லு. ஆஹா! இந்த கல்லு கரெக்ட்டா மரத்துக்கடியில இருக்கே! இங்க போய் படுத்துக்கலாமா? இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாம். அப்படின்னு அந்த மரத்தோட அடியில அந்த கல்லு மேல உட்கார்ந்திருந்தானாம். அப்புறம் அவன் பேக்ல கொண்டு வந்த வாட்டர் பாட்டில எடுத்து, தண்ணி எல்லாம் குடிச்சு, அந்த மரத்து நிழல்ல நல்லா ஜாலியா காத்து வருதே! ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது, திடீர்னு தரையில அவனுக்கு ஒரு கல்லு தென்பட்டுதாம். அந்த கல்லு எப்படி இருந்ததுன்னா, சாதாரண கல்லு மாரியே இல்லையாம். அது ஒரு பாம்பின் வடிவோட ஸ்னேக் மாதிரி ஷேப்ல இருந்துதாம். அச்சச்சோ! இது என்னடா இது? புதுசா இருக்கே இந்த கல்லு. அது கூட என்ன கலர்ல இருந்தது? ரெட் கலர். பிரைட் ரெட் கலர்ல இருந்ததாம். இப்படி ஒரு கல்ல நான் பார்த்ததே இல்லையே! இந்த கல்லு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கல் போல இருக்கு. இத நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் நம்மளோடன்னு சொல்லிட்டு, அந்த கல்ல எடுத்து ஒரு குட்டி துணியில வச்சு மடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனானாம். வீட்டுக்கு எடுத்துட்டு போனா, அவனோட மனைவி, குயின் ராணி இருப்பா இல்லையா? ராணி கிட்ட போயிட்டு, "மகாராணி, மகாராணி இத பாரேன். நான் எனக்கு என்ன கிடைச்சது பாரு காட்டுக்குள்ள." "என்னதுங்க கிடைச்சது?" அப்படின்னு கேட்டாங்களாம் ராணி. அப்போ அத துணியில மடிச்சு வச்சிருந்த அந்த கல்ல எடுத்து காமிச்சோனே, ராணிக்கு ஒரே ஆச்சரியமா! "அச்சச்சோ! இது என்னது இது புதுசா இருக்கே! இத்தன பிரைட் ரெட்டா இருக்கே! இந்த கல்லு புது வடிவமா வேற இருக்கே! பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கே!" அப்படிலாம் சொன்னாளாம். அப்போ அ மகாராஜா சொன்னான்னா, "நீ இத பத்திரமான இடத்துல வையு. நாளைக்கு இது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்." அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் ராணியும் இது ரொம்ப ஸ்பெஷல் கல்லு போல இருக்கு. அதனால இது ஒரு நல்ல இடத்துல வைக்கணும்னு ஒரு குட்டி வெல்வெட் பாக்ஸ்ல புசு புசுன்னு இருக்குமே வெல்வெட். அந்த துணியில செஞ்ச பாக்ஸ்ல அந்த கல்ல வச்சுட்டு, மூடிட்டு தூங்க போயிட்டாளாம். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் காலையில எழுந்த உடனேயே மகாராஜாக்கும் அந்த கல்லு மேலேயே மனசெல்லாம் இருந்தது. ராத்திரி முழுக்க அந்த கல்ல போய் பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும்னு. காலைல எழுந்தோனே முதல் வேலையா ராணி கிட்ட போய், "ராணி, ராணி அந்த கல்லு எனக்கு குடேன் நான் பார்க்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராணி சொன்னா, "ஆமா ராஜா, நான் இத பத்திரமா ஒரு வெல்வெட் பாக்ஸ்ல வச்சு பத்திரப்படுத்தியிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போய் ராணி போய் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அந்த பாக்ஸ தொறந்தா, அதுல அந்த கல்லு இல்ல, ஒரு அழகான குட்டி பேபி பாய் இருந்தான். எப்படி இது கல்லு பாயா மாறுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அந்த பாய் சிரிச்சுட்டே இருந்தது. ஆனா அந்த பாய்க்கு எப்படி அ தலை மேல ஒரு டர்பன் இருந்ததாம். அந்த டர்பன்ல அந்த பெரிய ரெட் கலர் ஸ்டோன் இருந்ததாம். ஓஹோ! அந்த ஸ்டோன் தான் இந்த மாரி மாறியிருக்கு போல இருக்கு. அப்படின்னு நெனச்சுட்டு ரொம்ப ஆசையா பார்த்தாங்களாம் ராணியும், ராஜாவும். அப்போ அந்த பேபி பாய் பேச ஆரம்பிச்சான். ராஜா, ராணி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு துணையா நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்றேன்." அப்படி சொன்னானாம். ராஜால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். "நீ யாருன்னு சொல்லு முதல்ல" அப்படின்னாங்க. "இல்ல உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்களேன். எப்படியாப்பட்ட உதவி இருந்தாலும் நான் செய்றேன்." அப்படின்னு அந்த குழந்தை பையன் சொன்னானாம். மகாராஜா சொன்னாங்களா, "இல்ல, இல்ல முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எப்படி கல்லா இருந்த நீ குழந்தையா மாறுன? எப்படி நீ இப்படி ஒரு பாயா அப்புறம் குழந்தையில இருந்துட்டு இவ்ளோ பேச்சு பேசுற நீ?" அப்படிலாம் கேட்டானாம். ஆனா ராணிக்கு ஒரு ஆசை. இந்த பையன் இவ்ளோ பேசுறானே, இந்த குழந்தை நம்ம ஒரு ஒரு டாஸ்க் குடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்ன எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. அதனால நான் உன்ன
ஆ உனக்கு ஒரு வேலை தரேன். அந்த வேலைய நீ போய் செய்ய முடியுமா பாரு. இந்த ஊர்லயே ஒரு பெரிய அசுரன் இருக்கான். அவன் எல்லா ஜனங்களையும் துன்புறுத்துறான். பெரிய, 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 பெரிய சக்திசாலி, அப்புறம் பெரிய, பெரிய, பெரிய மல்யுத்த வீரர், பெரிய, 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 பெரிய ம் வீராங்கனைகள் இவங்கெல்லாம் போய் சண்டை போட்டாலும், அந்த அசுரன ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அசுரன கொல்லவே முடியல. ஆனா, அந்த அசுரன் எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். எங்க ஊர் மக்கள் நிம்மதியாவே இல்ல. எல்லாரும் பயந்துட்டே இருக்காங்க. "நீ போய் அந்த அசுரன கொல்றியா?" அப்படின்னு கேட்டாளாம். "அதனால என்ன? எனக்கு ஒரு குதிரையும், எனக்கு ஒரு பெரிய வாளும் குடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. "சரி, நான் உனக்கு குதிரை ஏற்பாடு பண்றேன். ஒரு பெரிய வாளும் தரேன்னு" சொல்லிட்டு, மகாராணி வந்து ஒரு பெரிய வாளு, அதுக்கப்புறம் குதிரை இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க. மகாராஜா சொன்னானா, "நீ சின்ன பையனா இருக்க. அதனால எனக்கு உன்ன தனியா அனுப்ப பயமா இருக்கு. நீ பெரிய 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 கதையெல்லாம் சொல்ற. நம்ம இதுல சொல்ற மாரி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றங்கிற மாதிரி, பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்ற. பெருசெல்லாம் நல்லா பண்ணி முடிச்சுருவேன்லாம் சொல்ற. ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு. உன்ன தனியா அனுப்புறதுக்கு. உன்னோட நான் 100 சோல்ஜர்ஸ் படை வீரர்கள அனுப்புறேன். நீ கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லி 100 பேர அனுப்பிச்சாங்களாம். அந்த பிரின்ஸும் இந்த 100 பேரோட போனானாம். அப்போ 100 பேரோட போறதுக்கு முன்னாடி, அந்த 100 பேர்கிட்ட அந்த பிரின்ஸ் என்ன சொன்னான், அந்த பாய் என்ன சொன்னான், "ஆ நீங்கலாம் யாரும் வராதீங்க. நான் போய் டைரக்ட்டா அசுரன போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசுரன் எங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய மலை இருக்கு. அதனோட அடிவாரத்துல இருக்கான். நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி, கூடவே இந்த 100 பேரும் போனாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரின்ஸ் சொல்லிட்டான்னா, அந்த ஸ்னேக் பிரின்ஸ் என்ன சொன்னான்னா, "நீ இங்கேயே இருந்துரு. நான் மாத்திரம் போறேன்னு" சொல்லிட்டு அவன் மட்டும் போனானாம். ஒத்த ஆளா இருந்து, அப்படியாப்பட்ட பயங்கரமான அசுரன அப்படி வீழ்த்தி தள்ளிட்டானா அந்த பிரின்ஸ். அந்த ஸ்னேக் பிரின்ஸ். அப்புறம் அ அந்த சோல்ஜர்ஸ் அந்த 100 பேர் பார்த்தாங்கல்ல, இவன் போட்ட சண்டைய. எல்லா பேர் "ராஜா, ராஜா அவன் அப்படி ஒரு சண்டை போட்டான் இந்த பையன். அவ்ளோ சக்திசாலியா இருக்கான். அப்படி வாள் வித்தையில ரொம்ப பெருசா இருக்கானே இவன். இவன் கண்டிப்பா ஏதோ ராஜ பரம்பரையில தான் இருக்கணும்." அப்படின்னு சொன்னான். "ஆம் அப்படியா? அப்படியா சொல்ற?" அப்படின்னு ராஜா கேட்டானாம். கொஞ்ச நாள் அப்படியே போச்சாம். அப்போ எதிரி நாட்டு மன்னர்கள் எல்லாம் படையெடுத்து வராங்கன்னு ஒரு செய்தி வந்ததா ராஜாக்கு. அச்சச்சோ! இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த எதிரி நாடு மன்னன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சே! அவன் வந்து நம்மள எல்லாம் வீழ்த்திடுவானே! நமக்கு நம்ம சாம்ராஜ்யத்த எடுத்துக்க போறானே! அப்படின்னு பயந்துட்டே இருந்தானா ராஜா. அப்போ இந்த இந்த ஸ்னேக் பிரின்ஸ் என்ன பண்ணானா, "ராஜா நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் போய் அந்த எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரேன். நான் போய் சண்டைக்கு போடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சண்டை போட போயிட்டான். போய் எதிரிகள் எல்லாம் தும்சம் பண்ணி, எல்லாரையும் வீழ்த்திட்டு, வெற்றி வாகை சூடிக்கிட்டு ராஜா கிட்ட வந்தானாம். அந்த ஊரே, அந்த கிங்டமே, அந்த ராஜ்யமே வந்து இந்த இந்த ஸ்னேக் பிரின்ஸ் வந்து அத்தன ஆம் அத்தன சண்டை போட்டாங்க. அவ்ளோ வீரன் அவன். அப்படின்னு அந்த கதை எல்லாருக்கும் பரவிடுச்சாம். எல்லாரும் அப்பா! அவர பார்க்கறதுக்காக எல்லாரும் கியூல நின்னு பார்த்தாங்களாம். அப்போ அந்த ராஜாக்கும், ராணிக்கும் ஒரு மக இருந்தார். டாட்டர் பிரின்சஸ் இருந்தாள். அவ வந்து இந்த இந்த ஸ்னேக் பிரின்ஸ பார்த்துட்டு, "இவ இப்படி ஒரு வீரனா இருக்கானே! இப்படி ஒரு இதா இருக்கானே! எனக்கு இவன் மேல ஒரே லவ்வா வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவள லவ் பண்ண ஆரம்பிச்சாளாம். நம்ம எல்லாருக்கும் வரும் தானே! டீனேஜ்ல அந்த மாதிரி. லவ் பண்ண ஆரம்பிச்சதுடனே அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாளாம், "நான் வந்து அந்த ஸ்னேக் பிரின்ஸ தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அவன தான் பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொன்னா. "அப்படியா? அவன் என்ன கதை என்னன்னே தெரியல. அவன் எங்கேருந்து வந்திருக்கான்னு கூட தெரியல. அவன எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப? அவன் வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்க போதும்மா. ஏம்மா உனக்கு இது?" அப்படின்னு சொன்னாலும் அவ கேட்கவே இல்லையாம். அப்படியே பல நாட்கள் போயிடுச்சாம். அப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில ராஜா வந்து நம்ம பொண்ணு வந்து அந்த பிரின்ஸ விடவும் மாட்டா, சொல்ற பேச்ச கேட்கவும் மாட்டா. நம்ம கம்முனு கல்யாணம் பண்ணி குடுக்குறது தான் நல்லதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டானாம். கல்யாணம் ரொம்ப விமர்சையா ஜாம் ஜாம் நடந்தது அந்த கல்யாணம். எல்லாரும் ராஜாங்கத்தில இருந்த எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இப்படியே கொஞ்ச நாள் போச்சாம். அந்த பிரின்ஸும், அந்த ஸ்னேக் பிரின்ஸும், இந்த பிரின்சஸும் இல்ல
எல்லாம் ஒண்ணா ஹேப்பியா ரொம்ப அன்போடு இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு நாளு அந்த பிரின்சஸ பார்க்கறதுக்கு, அந்த ராஜாவின் மகள் இருக்கா இல்லையா? அவள பார்க்கறதுக்கு, அவளோட தோழிகள் எல்லாம் வந்தாங்களாம். "என்னாச்சு? உன் கல்யாணம் ஆச்சு. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆனா, ஆம் நீ என்ன பண்றன்னு பார்க்கறதுக்காக தான் நாங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, அம் "ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அ எங்க ம என்னோட மாமியார் வந்து எனக்கு சீதனமா இதெல்லாம் வாங்கி குடுத்தாங்கன்னு" சொல்லிட்டு ஒரு அழகான புடவ கட்டிட்டு இருந்த புடவைய காமிச்சாளாம். இன்னொரு பொண்ணு சொன்னாலாம், "அப்படியா? என் நாத்தனார் கூட அவங்க வீட்டுக்கு என்ன அழைச்சுட்டு போய் எனக்கு இந்த வளையல் எல்லாம் வச்சு குடுத்தா" அப்படின்னு சொன்னாங்களாம். "அப்படியா?" இன்னொருத்தி என்ன சொன்னாராம், "என் மாமனாரும், மாமியாரும் என்ன வெளியூருக்கெல்லாம் பிரயாணம் கூட்டிட்டு போவாங்க. எனக்காக அழகான புடவைகள், அப்புறம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கற்கள், வைர நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க." அப்படிலாம் சொன்னோனே இந்த ராணியோ இந்த ராஜாவோட மகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. ச்சீ எல்லாருக்கும் மாமனார், மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு இத்தன பேர் இருக்காங்களே! நமக்கோட புருஷனுக்கு யார் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் போயிட்டு, "என்னங்க, யா உங்களோட அப்பா, அம்மா யாரு? நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கணும்" அப்டின்னாரு. "இத பத்திலாம் நீ கேட்காத. அ நான் சொல்லவும் மாட்டேன்" அப்டின்னு சொன்னாங்க. நெறைய நாள் சண்ட போட்டுட்டே இருந்தாங்க. "யாரு நீங்க? யாரு? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த பாஷா படத்துல வர மாரி. "நீங்க யாரு? சொல்லுங்க" அப்டிங்கிற மாதிரி. "சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" கேட்டுட்டே இருந்தாங்கன்னா, அவ வந்து "தயவு செஞ்சு எனக்கு கேட்கவே கேட்காத" அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜாவின் மகளும், "வேண்டாம் எதுக்கு சும்மா சண்டை போடுறது" அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு நாள் இதே மாதிரி அவளுக்கு மனசுல, எனக்கு இவரோட பூர்வீகம் என்னன்னு தெரியணும். எனக்கு ஆசையா இருக்கு. இவரு ஏன் சொல்லவே மாட்டேங்கிறாரு?" அப்படின்னு நெனச்சுட்டு அழுதுட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்னேக் பிரின்ஸ் வந்து சொன்னானா, "ஏன் அழுதுட்டே இருக்க? நம்ம வேணா சும்மா ஒரு ஜாலியா ஒரு பிக்னிக் போலாமா? வரியா?" அப்படின்னு சொன்னாங்க. "சரி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவின் மகளும், அந்த பிரின்ஸும் ஸ்னேக் பிரின்ஸும் கிளம்பி போனாங்களாம். அங்க போனா ஒரு அழகான குளம் இருந்ததாம். தாமரை நிறைஞ்ச குளமா. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததாம். "ச்சீ! இவ்ளோ அழகா இருக்குல்ல இந்த குளம்" அப்படின்னா, ஆமா அழகா தான் இருக்கு" அப்படின்னு சொன்னானாம். திடீர்னு அந்த ராஜாவின் மகளுக்கு ஒரு இது தோணுச்சாம். "நீங்க யாருன்னு சொல்லலன்னா, நான் இந்த குளத்திலேயே விழுந்து செத்து போயிடுவேன்" அப்படின்னு சொன்னா. "ஐயய்யோ! ஏன் நீ அப்படிலாம் பேசுற? அந்த மாரிலாம் பேசாத" அப்படின்னு சொன்னான். "இல்ல, இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சே ஆகணும்னா, நீ நான் எனக்கு இத மட்டும் நீ கேட்காதன்னு தானே சொல்றேன். ஏன் நீ இப்படி பண்ற?" அப்படி சொன்னாலும் "எனக்கு தெரிஞ்சு தான் ஆகணும்" அப்படின்னு சண்டை போட்டாளாம். அந்த பிரின்ஸ் என்ன பண்ணானா, "நீ போகக்கூடாது, நான் தான் போகணும்னு" சொல்லிட்டு, அப்படியே தண்ணீல குதிச்சுட்டானாம். அவன் தலையில இருந்த டர்பன் பெரிய ரெட் கல் இருந்ததுல்ல, அந்த டர்பனும் எங்கேயோ, அந்த கல்லும் எங்கேயோ போயிடுச்சாம். அப்புறம் தான் இவளுக்கு தோணுச்சு, ச்சீ! இவ்ளோ ஒரு நல்ல புருஷன நம்ம வந்து ஒரு பிடிவாத குணத்தால இழந்துட்டோமே! அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாளாம். அழுதுட்டே இருந்தாளாம். அப்போ ஒரு நாள் வந்து அவளுடைய சிநேகிதி வந்தா. அப்போ அவ சொன்னாளாம், அவ வந்து அந்த தாமரை குளம் பக்கத்துல அவளோட வீடாம். ஒரு நாள் அவ வீட்ல இருந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு ஸ்னேக் வந்து குளத்துலருந்து வந்தது. வந்து அப்படியே பெரிய ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள் ஒண்ணு போட்டுச்சு. போட்ட உடனேயே அப்படியே மனிதனா மாறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, ராஜா, ராணி, அவனோட பிரின்சஸ்ன்னு ஒரு பெரிய பட்டாளமே வந்துச்சு. எல்லாரும் வந்து அந்த சர்க்கிள்குள்ள, அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்தாங்க. எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடுனாங்க. அந்த ஸ்னேக் எல்லாம் மனிதர் உருவமா மாறி, பயங்கரமா பார்ட்டி மாரி என்ஜாய் பண்ணாங்க. அதுல அந்த பிரின்ஸ பார்க்கும்போது எனக்கு அப்படியே உன் புருஷன் ஞாபகம் வந்தது. அப்படியே அவன மாரியே இருந்தாங்க. ஆனா, அந்த ரெட் டர்பன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவளுக்கு ஒரு டவுட் வந்தது. ஓஹோ! அப்ப நம்ம கணவன் வந்து நாகராஜாவின் மகன் போல இருக்கு. அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தாளாம். அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, ஆ அந்த அதுல அந்த பிரின்ஸ் வந்து சோகமா இருந்தான். அப்ப அங்க இருக்கிற மிச்ச நாகக்கன்னிகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. "ஏன் இந்த பிரின்ஸ் இவ்ளோ சோகமா இருக்கான்?" அப்படின்னு. அப்ப அதுல ஒருத்தி சொல்றா,
நீ இந்த பிரின்ஸ் வந்து தன்னோட மனைவிய பிரிஞ்சதுனால சோகமா இருக்கான். அதே மாதிரி அவனோட நாகக்கல்லும் காணாம போயிடுச்சு. அதனால அவனுக்கு அப்படி இருக்கான். யாரு இவன வந்து இந்த வட்டத்துலருந்து வெளியில இழுக்குறாங்களோ, அப்பதான் அவன் சந்தோஷமா இருப்பான். அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கடி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாளாம். இந்த பிரின்ஸும், இந்த ராஜாவின் மகள் இதெல்லாம் கேட்டுட்டு, மறுநாள் அதே மாதிரி அந்த தாமரை குளம் பக்கத்துல போய் ஒரு பெரிய புஷ் இருந்துதாம். புதரு. அந்த புதரு பக்கத்துல போய் ஒளிஞ்சிட்டு என்னன்னா நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாரி ஒரு நாகம் வந்துதாம். மனித உருவம் ஆச்சாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வட்டம் போட்டானாம். வட்டம் போட்டதுக்கப்புறம் ராஜா, ராணி எல்லா பாம்பும் வந்துதாம். எல்லாருமே மனித உருவுல மாறிட்டு, எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த பிரின்ஸ் இருக்கான்ல, அவனும் வந்தானாம். அவன் ஒரு ஓரமா போய் சோகமா நின்னுட்டு இருந்தானாம். நல்ல டைமா பார்த்து, இந்த ராஜாவின் மகளும் அந்த பிரின்ஸ் கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டாளாம் அந்த சர்க்கிள்க்கு வெளியில. இந்த வட்டத்தின் வெளியில வந்த உடனேயே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்களாம். எல்லா நாகக்கன்னிகளும், நாகதேவர்களும். "என்னது இது இப்படி பண்ணிட்ட?" அப்படின்ன உடனே, "ராஜா மன்னிச்சிருங்க. இவன் வேணா உங்க கான பிரின்ஸா இருக்கலாம். ஆனாலும் என் புருஷன் இல்லையா? எனக்கு என் புருஷன வேணும். அதனால நீங்க நான் என் புருஷன எனக்கு குடுத்துருங்க" அப்படின்னு அழுதாளாம். அந்த ராஜாவுக்கு அந்த பிரின்ஸுக்கு ஒரு தங்கை இருந்தாள். அந்த தங்கை பேரு மாயா. மாயா சொன்னாளாம், "ஐய்யய்யோ! எங்க அண்ணன எனக்கு குடுத்துரு. நான் எங்க அண்ணன விட்டு இருக்கவே மாட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாம். ப்ளீஸ் எனக்கு குடுத்துரு, குடுத்துருன்னு" அழுதுட்டே இருந்தாளாம். அப்போ மகாராஜா சொன்னாலாம், "இல்ல அவனோட மனம் வந்து இந்த பெண் மேல தான் இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ரொம்ப ஆழமான காதல். அதனால நம்ம வந்து அ அவன அவன அந்த பெண்ணோடயே இருக்க விட்டுடலாம்" அப்படின்னு மிச்ச நாகக்கன்னிகள்லாம் சொன்னா. "அப்பன்னா திரும்ப நம்ம நாகலோகத்துக்கு வரமாட்டானா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த மாயாவும் சொன்னாளாம், "எங்க அண்ணன எனக்கு குடுத்துரு. எங்க அண்ணன நான் எப்படி அண்ணன் இல்லாம நான் எப்படி இருப்பேன்?" அப்படிலாம் அழுதாளாம். அப்போ அம் அந்த நாகராஜா என்ன சொன்னானா, "நீ கவலைப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ நீ நான் வந்து உனக்கு நாகலோகத்திலயும் எப்போலாம் உனக்கு தோணுதோ நாகலோகத்துக்கு வரலாம். அதே மாரி நீ பூலோகத்திலயும் எப்பல்லாம் தோணுதோ போகலாம்." அப்படின்னு சொன்னா. அதே மாரி மாயாங்கிற அவன் தங்கச்சிகிட்டயும் சொன்னாங்களாம், "உனக்கு எப்பல்லாம் தோணுதோ அப்ப கூட நீ வந்து பூலோகத்துல வந்து உங்க அண்ணன பார்த்துட்டு போலான்னு." அதற்கு அந்த மாயா என்ன சொன்னாளாம், "ஆ வருடத்துல 2 நாளு நான் வந்து எங்க அண்ணன பார்க்குறேன்." அப்படின்னு சொன்னாளாம். அந்த 2 நாள் தான் நாம நாகத்தை வழிபடும் நாக பஞ்சமி. இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு அண்ணன், தங்கை இல்ல அக்கா, தம்பி இவங்களுடைய பாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமக்கைகள் பிரேயரும் பண்ணுவாங்களாம் நாகத்துக்கு பால் ஊற்றி. அதே மாரி அண்ணங்காரங்க, தம்பிக்காரங்கள்லாம் வந்து தன் தங்கைக்கும், அக்காவுக்கும் நெறைய அன்பளிப்பு, கிஃப்ட், பரிசு இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து குடுப்பாங்களாம். ஒருத்தர் வந்து அப்போ அண்ணன், தங்கை பாசத்த பகிர்ந்து கொள்வாளாம். அதனால தான் வருஷத்துல 2 நாள் நாகபஞ்சமி அன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம அண்ணனையோ, இல்ல நம்ம தம்பியையோ வந்து பார்த்து, அவங்க வீடு சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அ அப்படிங்கும்போது அவங்கள எங்க இருக்காங்களோ போய் பார்த்து, அவங்களுக்கு பரிசளித்து, அன்பளிப்பு அளித்து, தன்னுடைய பாசத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்களாம். இப்ப தெரியுதா? அப்போ நம்ம என்னாச்சு, நம்ம பெருசாகி பெரிய பசங்களாயிட்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டு போகும்போது, நாகபஞ்சமி அன்னைக்கு நம்ம கூட பொறந்தவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பரிசளித்து, அவங்களோட ஒண்ணா உட்கார்ந்து உணவு சாப்பிட்டு, நாகதேவதை பூஜை பண்ணிட்டு வந்தா, நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லாவும் இருப்பாங்களாம். அதே மாரி அண்ணன், தங்கை, அக்கா, தம்பி பாசம் எல்லாம் வந்து நல்ல பிணைப்போட, அன்போட இருப்பாங்களாம்.